ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்ப நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜோஹோல இருந்து நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இப்போ நம்ம வந்து எண்ட் ஆஃப் டிசம்பர் மந்த்ல இருக்கோம். நெக்ஸ்ட் நியூ இயர் வந்து 2025 வந்து வரப்போகுது. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ரெக்யர்மெண்டா கூட இருக்கலாம் இந்த இயர்ல. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம வந்து ஜோஹோல இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ரெக்யர்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து ஜோஹோல வந்துட்டு இருக்கு. நிறைய தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல வந்து ஜோஹோ ஆபீஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு இந்த ரெக்யர்மெண்ட் பார்க்கும்போது. எப்பவுமே ஜோஹோல ரெக்யர்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் வந்து தனியா ரெக்யர்மெண்ட் போடுவாங்க. QA டெஸ்ட் இன்ஜினியர் தனியா இருக்கும். மேபி QA டெஸ்ட் இன்ஜினியர் சேர்ந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலோட இருக்கும்போது பார்த்திருப்போம். பட் இன்னைக்கு மூணு ரெக்யர்மெண்ட்டும் சேர்ந்து நமக்கு ஒரு ஆஃபரா டிசம்பர் 2ல கொடுத்திருக்காங்க. சோ அதனால நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்ல போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா நம்ம நிறைய வீடியோஸ் போடுறதா உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜோஹோல இப்ப போட்டிருக்க ரெக்யர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜோஹோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், QA டெஸ்ட் இன்ஜினியர், டெவ் என்ஜினியர் ஹியரிங். ஓகேவா? சோ 3 ரெக்யர்மெண்ட்டும். சோ அதுக்கு தனித்தனியா ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷனை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒர்க் லொகேஷன் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, எனிவேர் இன் இந்தியா அப்படின்றது. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். இது நம்ம ரெகுலரா நம்ம சேனல்ல வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு ரெகுலரா வீடியோஸ் ஜோஹோல எப்பெல்லாம் வந்து ரெக்யர்மெண்ட் போடுறாங்களோ நான் அப்பெல்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கான என்னென்ன ப்ராசஸ் வந்து இருக்கு, 5 ரவுண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்றதையுமே வந்து நான் குடுத்துட்டே இருப்பேன். ஸோ, அதனால இது ரெகுலராவே இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சேம் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, QA டெஸ்ட் இன்ஜினியரும் சேமா தான் இருக்கும். டெவலப் என்ஜினியர் ஹியரிங் தான் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இந்த ரோலுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா, டெவலப், டெஸ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் நியூ சாஃப்ட்வேர் ப்ரோகிராம்ஸ ரெடி பண்ண தெரிஞ்சிருக்கணும். கிளீன் அண்ட் எஃபிஷியன்ட் கோட் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நீங்க ஒரு டீம் ஆஃப் செட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா. இது வந்து ஜோஹோல ப்ராடக்ட் அவங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ட நீங்க டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ ட்ரபிள் ஷூட் பண்ணணும், டீபக்கிங் அண்ட் மெயின்டெயின் தி எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுலயும் நீங்க மெயின்டெயின் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. நியூ டெக்னாலஜி இருக்கு அப்படின்னா, அத அடாப்ட் பண்ணிட்டு நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அந்த ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த மாரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு நான் போணும்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து புரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியாது. நான் அதர் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் BA, அ பிகாம் படிச்சிருக்கலாம். இல்ல BScல மேத்ஸ், பிசிக்ஸ் அந்த மாரி படிச்சிருக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட BSc பிசிக்ஸ் படிச்ச ஃபர்ஸ்ட் 2021ல படிச்ச ஸ்டூடண்ட்லாம் இப்ப வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து MSc கெமிஸ்ட்ரி படிச்சிருந்த ஒரு ஸ்டூடண்ட், மேத்ஸ் படிச்சிருந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ நானும் இந்த மாரி வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. நம்மளோட இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்கன்னா, அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் இது தென்காசியில லொகேட்டடா இருக்கு. இங்க நம்ம பைத்தான், ஜாவா நீங்க மேபி வந்து 12த் படிச்சுட்டு இருக்கலாம். இல்ல 10த், 12த் நான் வந்து புரோகிராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான், ஜாவா லேர்ன் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ஒர்க் ரிலேட்டடா போணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா, பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லன்னா ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், AI வந்து கோர்சஸ் வந்து பயங்கர டிமாண்டா ரெக்யர்மெண்ட்டுமே நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ரீசெண்ட் டெக்னாலஜியை கத்துக்கிட்டு நான் வேலைக்கு போகணும், எனக்கு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பைத்தான் வித் டேட்டா சயின்ஸ், ML, AI எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல இதுக்கான பிளென்டி ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து வரப்போகுது. இன்னொன்னு நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து நான் ஏதோ ஒண்ணு லாங்குவேஜ் ஏன்னா காலேஜ் படிக்கும்போது யாருமே அந்த அவேர்னஸ் தெரியாது. அந்த சப்ஜெக்ட்ட நாம வந்து கிளியர் பண்ணணும். அந்த டைம்ல படிச்சு மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் படிப்பீங்க. ஸோ நான் வந்து என்னோட லாங்குவேஜ் டெக்னாலஜிய வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு காலேஜுக்கான இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கம்பெனி சர்டிஃபிகேஷனே குடுக்குறோம். அருவி இன்ஃபோடெக்ன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கம்பெனி சர்டிஃபிகேஷனே வந்துரும். ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இப்போ
நிறைய பேர் வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. நம்மகிட்ட ரீசென்ட்டா நெறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வித் இன்டர்ன்ஷிப்புமே கத்துக்கலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆன்லைன், ஆஃப்லைன் கோர்சஸ் எல்லா கோர்சஸ்க்குமே ஆன்லைன்லயும், ஆஃப்லைனுமே எடுத்துட்டு இருக்கோம். இது இப்ப ரீசென்ட்டா நம்ம நியூ பில்டிங் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கோம். ஸ்ரீ சக்தி நகர்ல இருக்கு. ஸோ நான் வந்து மேப் லொகேஷனும் இதுல ஷேர் பண்றேன். கண்டிப்பா நீங்க டிகிரி முடிச்சுட்டு படிக்கிறவங்க, நான் வேலைக்கு போணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ட்ரெய்னிங் வித் பிளேஸ்மென்ட்டோட இருக்கு. நீங்க இன்ஸ்டிடியூட்ட பத்தி டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாவே வேணும் அப்படின்னா, நீங்க அறிவு இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுல நம்ம ஓவராலா என்னென்ன கோர்சஸ் பிளேஸ்மென்ட் ஆயிருக்கிற லிஸ்ட், இப்ப ரீசென்ட்டா அந்த ஒரு 6 மந்த்ஸா பிளேஸ் ஆனவங்க லிஸ்ட் இன்னும் ஆட் பண்ணல. ஸோ அது வந்து அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு ப்ராஜெக்ட் ஒர்க். ஓகே. இப்போ இங்க வாங்க ரெக்யூர்மென்ட்க்குள்ள போலாம். இப்போ நீங்க டெவ்ஆப்ஸ் இன்ஜினியர் ரோல் வந்து இப்ப ரொம்ப ஹை டிமாண்டா போயிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வந்து அந்த கோர்சஸ் வந்து ஆட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வேணும். இதுக்குமே டெவ்ஆப்ஸ்க்குமே மெயினா நீங்க வொர்க்கிங் நாலேட்ஜ் இன் பைத்தான், ஷெல் ஸ்கிரிப்டிங் வேணும். கொஞ்சம் லினக்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். டெவ்ஆப்ஸ் இன்ஜினியரா போக போறீங்கன்னா. நான் வந்து நியூ இயர்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒவ்வொரு ரோலுக்கு என்னென்னமாலாம் நீங்க படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். வொர்க்கிங் நாலேட்ஜ் இன் ஜாவா ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? இப்ப ரீசென்ட் டேஸ்ல இந்த கம்யூனிகேஷன்ற வேர்ட் வந்து ரொம்ப அதிகமா நான் கேட்கிறேன். ஏன்னா, என்கிட்ட ஒரு 5 கம்பெனி கிட்ட ரெக்யர்மென்ட்ஸ் கேட்கும்போது, முன்னாடிலாம் வந்து மேம் கம்யூனிகேஷன் இல்லன்னா பரவால்ல. அவன் ஸ்கில்டா இருக்கான் அப்டின்னா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்ப ரீசென்ட் டேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, மேம் கம்யூனிகேஷன் மஸ்ட் அப்டின்றத சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க கோர்ஸ் படிச்சுட்டு கம்யூனிகேஷனும் வேணும் அப்டின்னாலும், நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம். குட் கோடிங் ஸ்கில்ஸ் ஃபோக்கஸ் டூ ஆட்டோமேட் டாஸ்க் அண்ட் ஒர்க் ஃப்ளோஸ் வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு குடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் நியூ டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும். நைட் ஷிஃப்ட்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் QA அனாலிஸ்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ நீங்க இந்த ரோலுக்குமே கண்டிப்பா டெஸ்டிங் நாலேட்ஜ் வேணும். டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் டூல் நீங்க டெஸ்டிங் பண்ணியிருக்கணும். அதாவது எக்ஸாம்பிள் சிஸ்டம் டெஸ்டிங், ஃபங்ஷனல் டெஸ்டிங், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்லாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது சாஃப்ட்வேர் கம்பெனில 2009ல சாஃப்ட்வேர் டெஸ்டரா தான் இருந்தேன். ஸோ அதனால இந்த டெஸ்டிங்ல வந்து நல்லாவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க டெஸ்டிங் நாலேட்ஜ் இருக்கு. நீங்க டெஸ்டிங்ல ஆல்ரெடி வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நோட்டுன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ அத பாருங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் ரிசீவ் இமெயில். ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் மெயில் வரும். ஏன்னா நெறைய பேரு கேட்கும்போது, மேம் எனக்கு மெயில் வரல அப்டிம்பீங்க. மேபி நீங்க ஃப்ரீக்வென்ட்டா அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால மெயில் வந்தது அப்டின்னா, நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். ஆ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, ரெகுலரா மெயில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கைண்ட்லி ரீஃப்ரைன் பண் மல்டிபிள் இன்டர்வியூஸ் நீங்க Zohoல எடுத்துட்டு, நீங்க அத வந்து திரும்ப திரும்ப அப்ளை பண்ணி அட்டெண்ட் பண்றீங்க அப்டின்னா, அத வந்து வச்சுக்காதீங்க அப்டின்றத போட்டுருக்காங்க. ஏன்னா, ஒரு வாட்டி இங்க அப்ளை பண்ணி சென்னையில அட்டெண்ட் பண்றாங்க. திடீர்னு தென்காசி அட்டெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாரி வேண்டாம். நீங்க வந்து கொஞ்ச நாள் கேப் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அடுத்து அ ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சில நேரம் என்ன பண்றாங்க, ஒரே இன்டர்வியூ ப்ராசஸ் சென்னை, தென்காசில அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாரி கண்டுபிடிச்சாங்க அப்டின்னா, சிவியர் பனிஷ்மென்ட் இருக்கும். ஓகே. நீங்க Zohoல அடுத்து அட்டெண்ட் பண்ண முடியாது. அதுதான். ஓகே. உங்களோட ஃபுல் நேம் குடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி குடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் குடுத்துக்கோங்க. ஜெண்டர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த லொகேஷன் ஆக்சுவலா கரண்ட் லொகேஷன் அப்படின்றத குடுத்துக்கோங்க. ஓகேவா? நேம் ஆஃப் த சிட்டி நீங்க எங்க கரண்டா இருக்கீங்க அப்படின்றது. ஸ்டேட் வந்து குடுத்துக்கோங்க. நேஷனாலிட்டி என்னன்றது குடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன் எந்த இயர் பாஸ்ட் அவுட் 2025 வரைக்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா குடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்த காலம்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அத குடுங்க. இல்லன்னா ஃப்ரெஷர் நாட் அப்ளிகல் குடுத்துட்டு குடுத்துருங்க. ஓகேவா? நோட்டீஸ் பீரியட் வொர்க்கிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நோட்டீஸ் பீரியடு. எவ்வளோ மந்த் நீங்க குடுத்துருக்கீங்களோ அத மென்ஷன் பண்ணுங்க. அதர்வைஸ் புட் இட் ஆஸ் நாட் அப்ளிகபிள்ன்றத குடுத்துருக்காங்க. எந்த ரோலுக்கு நீங்க 3 ரோல்ல அப்ளை பண்றீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கில் செட் என்னலாம் தெரியும் அப்படின்றத கமா போடு. எக்ஸாம்பிள் பைத்தானு, டேட்டா சயின்ஸ், லினக்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். அவங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கில் செட்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இல்ல தெரிஞ்சிருக்கீங்கன்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க.
இத அக்னாலட்ஜ் பண்ணிட்டு, உங்களோட ரெஸ்யூம வந்து ப்ரௌஸ் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு மெயில் வரும். ஓகே. இந்த மாரி உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் வேணும் அப்டின்னா, என்னோட நம்பர் வந்து நான் குடுத்துருக்கேன் இங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். இன்டர்ன்ஷிப்பு இல்ல நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வேணும். நான் லாங்குவேஜ் அப்டேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னாலும் கால் பண்ணி கேட்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நெறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். பாய். டேக் கேர். வில் சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.